மாடர்ன் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். தமிழக வெற்றிக் கழகம் பல புரட்சிகரமான அறிவிப்புகளை அறிவிக்க இருக்கிறார்கள்ங்கிற தகவல்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. அதாவது தாவேக்காவில் நிறுத்தக்கூடிய வேட்பாளர்களில் ஆண் வேட்பாளர்களுக்கு ஆண் வாக்காளர்கள் மட்டும்தான் வாக்களிக்கணும், பெண் வேட்பாளர்களுக்கு பெண் வாக்காளர்கள் மட்டும்தான் வாக்களிக்கணும். ஆனால் ஆண் வாக்களிக்க வரக்கூடிய ஆண் வாக்காளர்களுக்கு ஆண்கள் மட்டும்தான் கையில் மை வைக்கணும், பெண் வாக்காளருக்கு பெண்கள் மட்டும்தான் கையில் மை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண் தேர்தல் ஆணையர்கள் மட்டும்தான் ஆண்களுடைய வாக்குச்சாவடிகளை போய் கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமான திட்டங்களை அறிவிக்கப் போகிறார்கள். தமிழ்நாட்டை கூட ஆண் நாடு பெண் நாடுன்னு ரெண்டாக பிரித்து ஆண்கள்லாம் இங்கே வசிக்கணும், பெண்கள்லாம் அங்கே வசிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல திட்டங்களை கொண்டு வரப்போகிறார்கள் அப்படின்னு அறிவிக்கப்படுகிறது. ஏன்னா முதல்ல அவங்க அந்த 50% ஐஏஎஸ் அதிகாரிகள் போலீஸ் ஸ்டேஷனில் ஆண் ஏட்டு பெண் ஏட்டு அப்படின்னு இருக்கிற மாதிரி அப்படின்னு அவர் சொன்னதுமே அதுவே பயங்கர வரவேற்பு பெற்றனால அடுத்து ரேஷன் கடை வரைக்கும் வந்திருக்கிறாங்க. அடுத்து வேறு எதுக்கெல்லாம் வரப்போகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஆலோசனைகள் அறிவிக்கப்பட இருக்குன்னா, அந்த தேர்தல் அறிக்கையே பார்த்தோம்னா ஆண்களுக்கான தேர்தல் அறிக்கை பெண்களுக்கான தேர்தல் அறிக்கைன்னு ரெண்டாக பிரித்து அறிவிக்கப் போகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக என்னென்னா, இந்த கசாக்கி நகராதின்னு ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகம் பார்த்தோம்னா ஆண்கள் படிப்பதற்கும் பெண்கள் படிப்பதற்குன்னு தனித்தனி புத்தகம் இருக்குது. நீங்கள் சென்னை புத்தக கண்காட்சிகளில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், எதிர் வெளியீட்டில் அது ஒரு புதிய முயற்சியாக அது இருக்கும். அந்த மாதிரி பார்த்தோம்னு சொன்னால் இதுவுமே இந்த தேர்தல் அறிக்கை அந்த மாதிரி வருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்றன என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தமிழக வெற்றிக் கழகம் இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்திலே இப்படியான ஒரு புதுமையான ஒரு வாக்குறுதி யாருமே கொடுத்ததில்லை என்கிற அடிப்படையில் அதை நம்ம பாராட்டிட்டு ஷோக்குள்ள போவோம். இது முச்சந்தி சொல், நான் உங்கள் சுகுணா திவாகர். நான் அலெக்ஸ் பண்ணேன். ஓகே, நம்ம கிட்டத்தட்ட தமிழ்நிலே முதல்ல சொல்லிடலாம். சம்பவம் செய்த ஸ்டாலின், ஷாக்கான எடப்பாடி விஜய். ஏன்னா நேற்று அதாவது உண்மையிலே என்னென்னா, சினிமா ஹீரோக்கள் சினிமாவில் பஞ்சு டைலாக் பேசிட்டு அந்த மாஸ் மூமெண்ட்லாம் கொடுப்பாங்க, அரசியல்வாதிகள் வழக்கம் போல் இருப்பாங்க அப்படிங்கிற நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு சினிமா ஹீரோ அவர் செத்தவங்க கையில் வெத்தலைப்பா கொடுத்த மாதிரியே மேடையில் அவர் பாட்டுக்கு பேசிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. ஒரு அரசியல் அவரை பார்த்தோம்னா ஒரு மாஸ் மொமெண்ட்டை கொடுக்குறாரு, அது பயங்கர வைரல் ஆகுது அப்படின்னு பார்க்குறப்ப உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு ஹீரோ யதார்த்தத்தில் காமெடியனாக மாறுகிறார், இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ஒரு அரசியல் தலைவர் ஹீரோ மாதிரியான ஒரு மாஸ் மொமெண்ட்டை கொடுக்குறாருங்கிறத பார்க்குறோம். திமுக காங்கிரஸ் கூட்டணி பற்றி நம்ம நேற்று விரிவாகவே பேசணும். நம்மளுடைய வீடியோ வெளியாகிற பொழுது, பப்ளிஷ் ஆகிற பொழுது அது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படி தான் உறுதியும் செய்யப்பட்டிருக்கிறது. திமுக காங்கிரஸ் கூட்டணி அமையுமா அமையாதா அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் வரைக்கும் ட்விஸ்ட்டாகவே இருந்தது. நேற்று நான் ஒரு தொலைக்காட்சி விவாதத்துக்கு போனேன். எனக்கு விஜயனுடைய பேச்சு தான் முதல்ல சொல்லியிருந்தாங்க. விஜயனுடைய பேச்சு தான்ங்கிறப்ப நான் நோட்லாம் எடுத்துக்கிட்டேன். அதைத்தான் இப்போ நான் முதலே பேசிட்டேன்னு வச்சுக்கலாம், அதையே வேஸ்ட்டாக போகணும்னு சொல்லிட்டு போய் காரில் போய் இறங்கக்கூடிய நேரத்தில் இல்லை சார் அறிவாலயத்துக்கு போயிட்டாங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க, நம்ம டாபிக் மாறோம். அவங்களுமே டாப்பிக்கை சொல்லவே இல்லை கடைசி நேரம் வரைக்கும். அந்த நியூஸ் கார்டும் போடல, டைட்டிலும் சொல்ல. அதாவது விவாதத்தில் பங்கு பெறக்கூடியவர்களை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களே தவிர எந்த டைட்டில் போகிறது அப்படிங்கிறத முடிவு பெற முடியாத அளவுக்கு 8 மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பிக்கணும், ஆனால் அரை மணி நேரம் வரைக்குமே தாமதமாகத்தான் அந்த நிகழ்ச்சி ஆரம்பித்தது. அந்த அளவுக்கு கடைசி நேரம் வரைக்கும் ஒரு சஸ்பென்ஸு. அவங்க இந்த தொலைக்காட்சியிலுமே எத்தனை சீட்டு, 28 29 30 அப்படின்னு சொல்லி போட்டுருந்தாங்க. நாங்கள் சொன்னேன், ஏங்க 40 சீட்டு கொடுத்துட்டு என்னங்க பண்ணீங்க, நீ 30 வரைக்கும் தான் போட்டிருக்கீங்கன்னு. அவங்களுக்கே தெரிஞ்சுக்கு 30க்கு மேலே போகாது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக பார்த்தோம்னு சொன்னால் காங்கிரஸுக்கு 28 சட்டமன்ற தொகுதிகள், ஒரு மாநிலங்களவை சீட்டு அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது. அது கூட நிறைய பேருக்கு குழப்பம் என்னென்னா 2 மாநிலங்களை விசிட்டாக இருக்கலாம். ஏன்னா ப. சிதம்பரத்துக்கு அடுத்த டைம் அவருக்கு பதவி முடிக்கிறதுங்கிறனால அதுக்கு சேர்த்து கையெழுத்து போடுவாங்கன்னு இல்லை. 28 சட்டமன்ற தொகுதிகள், ஒரு மாநிலங்களவை தேர்தல். அடுத்த தடவை பார்த்துக்கலாங்கிற மாதிரியே முடிவாகி இருக்கிறது. ஒரு பக்கம் பார்த்தா இது வின் டு வின் சிச்சுவேஷன் தான் சொல்லலாம். காங்கிரஸுக்கும் வெற்றி. சென்ற முறை 25 தொகுதிகள் வாங்கிய காங்கிரஸ் கட்சி இந்த முறை 3 சட்டமன்ற தொகுதிகளை கூடுதலாக வாங்கியிருக்கிறது, ஒரு மாநிலங்களவை சீட்டுமே கூடுதலாக வாங்கியிருக்கிறது அப்படின்னு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா திமுகவுக்கு இது மிகப்பெரிய இழப்பெல்லாம் கிடையாது. ஏன்னா காங்கிரஸ் கட்சி என்னென்ன மாதிரியான டிமாண்ட் வச்சதுங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதை இழுத்து பிடித்து அவங்களும் மனம் புண்பட்டு விடக்கூடாது, அதே நேரத்தில் திமுகவும் இது சரியாக இதை டீல் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதை மிகப்பெரிய அளவில் நிரூபித்து காட்டியிருக்கிறார் ஸ்டாலின். அதாவது 8 ஆண்டுகளாக ஒரு கூட்டணி தொடர்வது, அந்த கூட்டணி தொடர்வது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கூட உடையாமல் அந்த கூட்டணி தொடர்வது, தொடர்ந்து வெற்றிகளை பெறுவது. 2 நாடாளுமன்ற தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல் சொல்லிட்டு 8 ஆண்டுகளாக ஒரு கூட்டணி தொடர்ந்து வெற்றிகளை பெறுவதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. 1952 முதல் பொது தேர்தலில் இருந்து நடந்ததே கிடையாது. அதை சாதித்து காட்டியிருக்கிறார்
அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய மகத்தான சாதனை. ஏன்னா எவ்வளவோ சாதனைகள் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் அரசியலில் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. 1957 குளித்தலை தொகுதியில் கலைஞர் போட்டியிட்டதிலிருந்து கடைசியில் அவர் திருவாரூர் நின்றது வரைக்கும் ஒரு தேர்தலில் கூட அவர் தோற்றதே கிடையாது. அது ஒரு சாதனை. அதே மாதிரி பார்த்தோம்னா வந்து மகத்தான லெஜண்ட்ஸுங்கெல்லாம் வந்து சாதாரணமான ஆட்கள் தோற்கடித்திருக்கிறார்கள். காமராஜர் வந்து விருதுநகர சீனிவாசன் ஒரு சாதாரண மாணவர் தோற்கடித்தார். ஜெயலலிதா அப்படி வந்து மிகப்பெரிய ஒரு வலிமையான தலைவர் சொல்லப்பட்ட ஜெயலலிதாவை பர்கூரில் வந்து சுகவனம் என்கிற ஒரு மிக சாதாரணமான ஒரு தோற்கடித்திருக்கிறார். அதே போல் எம்ஜிஆர் தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற்று இருக்கிறார். 13 ஆண்டு காலம் வந்து வெற்றி பெற்று இருக்கிறார். அவர் வந்து தேர்தலில், அதாவது சட்டமன்ற தேர்தலில் தோற்கவே இல்லை அதிமுக. இப்படியெல்லாம் பல சாதனைகள் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆனால் அவர்களால் கூட முடியாத ஒரு விஷயம், அப்போது கூட நடக்காத ஒரு விஷயம் அப்படின்னா 8 ஆண்டுகளாக ஒரு கூட்டணி தொடர்ச்சியாக நீடித்து அது தொடர் வெற்றிகளை பெற்றிருப்பது அப்படிங்கிறது ஸ்டாலினுடைய தலைமையில் தான் வந்து சாத்தியமாகி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இது ஒரு பக்கம் திமுகவுக்கான ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு சொன்னோம்னா, இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வந்து எதிர்த்தரப்பில் வந்து 2 பேருக்கும் மிகப்பெரிய தோல்வி. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவங்க தொகுதி பேச்சுவார்த்தை இன்னும் முடிஞ்சு ஒரு கட்சிக்கு கூட அவங்க சீட்டு ஒதுக்கவே இல்லை. அதே நேரத்தில் வந்து ஒரு தேசிய கட்சியான காங்கிரஸ் முரண்டு பிடித்து கொண்டு இருக்கிறது. இப்போ நினச்சா இப்போ சாதிச்சாதான் உண்டுன்னு காங்கிரஸ் கட்சி நினைக்கிறது. தாவேக்கு ஒரு பக்கம் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால் இப்போ ப்ரெஷர் கொடுத்தா தான் நம்ம நினச்சதை சாதிக்க முடியும் காங்கிரஸ் கட்சி நினைப்பதில் எந்த தவறுமே கிடையாது. அதுக்கு காங்கிரஸ் கட்சி தகுதி அடைந்து விட்டதா, தன்னை வலுப்படுத்திக்கிட்டதா அப்படிங்கிறத வாதமே தவிர காங்கிரஸ் கட்சி கேட்கவே கூடாதெல்லாம் யாருமே சொல்ல முடியாது. எல்லா கட்சியுமே கேட்பதற்கான உரிமைகள் உண்டு. அப்படி முரண்டு பிடித்த ஒரு தேசிய கட்சியை, காங்கிரஸை சரியாக ஹேண்டில் செய்து அதை வந்து அக்காமடேட் பண்ணியிருக்காரு ஸ்டாலின் சொன்னால், இன்னொரு பக்கம் வந்து இன்னொரு தேசிய கட்சி பிஜேபி, எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ தூரம் சரண்டர் ஆகியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எவ்வளவு இழுத்தாலும் அதுக்கு வந்து பணிவதற்குள்ள உடைவதற்கு கூட தயாராக இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக அதிமுக மாறிவிட்டது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ அதிமுககாரங்க உண்மையிலே வந்து ஸ்டாலினை பார்த்து பொறாமப்படுறதா இல்லை வந்து எரிச்சல் அடையதாங்க ஒரு மனதில் இருக்காங்க. இப்படி ஒரு தலைவர் வந்து நமக்கு இல்லையே, நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி பொறாமைப்படுவதா, இல்லை என்னங்க இப்படி இவர் சம்பவத்தை பண்ணிவிட்டாலும் நாங்கள் என்னங்க பண்ணுறதுன்னு சொல்லி எரிச்சல் அடைவதாங்கிற ஒரு சூழலில் வந்து அதிமுக காரர்கள் இருக்கிறார்கள். அந்த எரிச்சல் எல்லாமே எடப்பாடி பழனிசாமி மீது திரும்பதி பார்க்குறோம். இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் வந்து என்னன்னா வந்து ஆரம்பத்திலிருந்து நான் வந்து அணுகுண்டு போட்டேன் அப்படின்னு சொல்லி முதல் மாநாட்டிலே அவர் அறிவித்தார். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, எல்லாரும் வரிசையாக வந்துடுவாங்க. கதவை திறந்தாலே போதும், அந்த பக்கம் திருமாவளவன் நிற்பார், இந்த பக்கம் சண்முகம் நிற்பார், அந்த பக்கம் பார்த்தோம்னா தோழர் வீரபாண்டி நிற்பார், பின்னால் பார்த்தோன்னா காங்கிரஸ் கட்சி நிற்க, எல்லாருமே நின்றுப்பாங்க. பார்த்தா ஒருத்தர் கூட வரல. அதாவது பெரிய கட்சிகள் வராதது கூட பரவாயில்ல, சின்ன கட்சிகள், ஒரு புதிய தமிழகம், ஒரு பட்டணம் கட்சி 2ஆக உடைஞ்சிருக்கு, ராமதாஸ் சும்மா தான் இருக்கார், அவர் வருவார். அல்லது வந்து முஸ்லீம் அமைப்புகளே பார்த்தோம்னா எப்பயுமே தேர்தலில் வந்து இங்கே ஒரு முஸ்லீம் லீக் இருக்கும், அங்கே ஒரு முஸ்லீம் லீக் இருக்கும், இங்கே வந்து முஸ்லீம் லீக் இருக்கும், அங்கே வந்து தமிழ் மாநில முஸ்லீம் லீக் இருக்கும், ஒரு தலித் அமைப்பு இங்கே இருக்கும், அங்கே ஒரு தலித் அமைப்பு இருக்கும், இங்கே ஒரு கொங்கு அமைப்பு இருக்கும், அங்கே ஒரு கொங்கு அமைப்பு இருக்கும். இது எப்பயுமே உள்ளது, இப்பயுமே கூட அதிமுகவில் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அப்படி ஒரு அமைப்பு கூட தாவே கப்புக்கு எட்டி பார்க்கவே இல்லை. முஸ்தபா இருக்கா, அப்படி பண்ருல் அமைச்சர் அவங்க கூட இருப்பாங்களான்னு தெரியல கடைசி நேரத்தில். அந்த மாதிரியான ஒரு சூழலில் தாவேக்கா கடைவிரித்தார் கொள்வார் இல்லைன்னு சொல்லி வள்ளலார் சொன்னதை போல திறந்து வச்சிருக்கிறாங்க, யாருமே வர தயாராக இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல். இப்போ என்னன்னா அவங்க வந்து எப்படி ஆறுதல் அடைஞ்சிக்கிறாங்கன்னா, தாவேக்கானால தாங்க வந்து வேற வழியே இல்லாமல் காங்கிரஸை வந்து இவ்வளோ தூரம் இறங்கி திமுக சேர்த்துருக்கு, எவ்வளோ தூரம் எனக்கு 3 சீட்டு கொடுத்துருக்காங்க, ஒரு ராஜ்யசபா சீட்டு, அது கொடுத்ததுக்கு வந்து இறங்கிட்டாங்க. வேற வழியே இல்லைங்க. விஜய் தாங்க அந்த ஆப்ஷன் ஓப்பன் பண்ணனால தாங்க இது நடந்திருக்கு. சரியா, அதெல்லாம் நடந்திருக்கு, விஜய்னால தான் நடந்திருக்குன்னே கூட வச்சுக்கோம். உங்களுக்கு அதனால என்ன ஆதாயம் அப்படின்னா அது ஒன்றும் கிடையாது தான், இருந்தாலும் எங்களால தான் இதாச்சு. அப்போ வந்து காங்கிரஸ் கட்சி வந்து 3 சீட்டு கூட வாங்கி கொடுக்கறதுக்காக தான் நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிங்களா அப்படிங்கிற கேள்வியுமே இருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம்னு சொன்னால் வந்து இது வந்து கிட்டத்தட்ட வந்து திமுக தான் வெற்றி பெற்று விட்டது அப்படின்னு நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 21 கட்சிகள் வந்து எல்லா சமூகத்தை சேர்ந்த பிரதிநிதித்துவம் அதில் இருக்குது. கொங்குவாக இருக்கட்டும், முக்குளத்தூர் புலிப்படையாக இருக்கட்டும், குறிப்பாக அருந்ததியர் அமைப்புகள் 4 அமைப்புகள் திமுக கூட்டணி இருக்குது, இஸ்லாமிய அமைப்புகள் 4 அமைப்புகள் இருக்கிறது, தலித் அமைப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு தமிழ்நாட்டினுடைய எல்லா பிரதித்துவம் அடங்கிய ஒரு கூட்டணியாக அது இருக்கிறது. எந்த இடத்துலையுமே வந்து ஒரு சின்ன கட்சியும் கூட கிடையாது. இந்த இடத்துல வந்து இதை வந்து மிஸ் பண்ணிட்டாங்கிறது சொல்ல முடியாத அளவிற்கான ஒரு கூட்டணியாக ஸ்டாலின் உருவாக்கி இருக்கிறார் அப்படிங்கிறது கலைஞர் ராஜேந்திரன் சொல்லுவாங்க. கலைஞர் பல்வேறு விதமான சாமர்த்தியங்களை செய்தவர். ஆனால் ஒருத்தர் வந்து உண்மையிலேயே சொல்லணும்னா வந்து திமுக கலைஞர் இறந்ததுக்கு பிறகு திமுக தலைவராக ஸ்டாலின் ஆகிறாருங்கிறப்ப இவரெல்லாம் சும்மாங்க கலைஞர் அளவுக்குலாம், அதாவது கலைஞர் அது வரைக்கும் திட்டிக்கிட்டு இருந்த ஆட்கள்லாம் கலைஞர் மேலே இவரால் வர முடியாதுங்க. அவருடைய நிர்வாக திறமை என்ன, சாணக்கியத்தனம்னா இவரால் அப்படிலாம் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க.
அப்படிலாம் சொன்னாங்க. ஜெயிச்சதுக்கு பிறகு, முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகும் ஜெயிச்சுட்டாருங்க, வேறு வழியில் 10 வருஷம் இது ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, அதனால் வேறு வழியில் திமுக ஓட்டு போட்டாங்க. இருந்தாலும் வந்து ஸ்டாலின் வந்து கலைஞருடைய இடத்தை நிரப்ப முடியுமா, கட்சியை கொண்டு போக முடியுமா, ஆட்சியை கொண்டு போக முடியுமா, கூட்டணியை கொண்டு போக முடியுமா அப்படின்னு சொன்னதற்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பதிலாக எல்லாம் முடியும் அப்படின்னு நிரூபித்திருக்காருன்னா அது உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் ஸ்டாலின் அப்படின்னு தான் சொல்ல முடியும். திமுக கூட்டணியில் வந்து காங்கிரஸ் தான் வந்து நேற்று வரைக்குமே வந்து ஒரு பெரிய கூட்டணி குழப்பத்துக்கு காரணமாக, எத்தனை சீட்டுங்கிற பிரச்சனைக்குரிய விஷயமா, அந்த கூட்டணியை நீடிக்குமா நீடிக்காதா அப்படிங்கிற பிரச்சனைக்குரிய விஷயமா இருந்துச்சு. அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நேற்று வந்து அது ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. காங்கிரஸ் தவிர்த்து மற்ற கூட்டணிகள் யாருமே வந்து இந்த மாதிரியான அவங்களோட சீட்டு பஞ்சாயத்து கூட கேட்குறாங்க, திமுக வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கு அப்படிங்கிற பஞ்சாயத்துலாம் எதுவுமே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி இப்போ எல்லா கட்சிகளோடையுமே வந்து ஒரு ரவுண்டு வந்து அவங்க கூட்டணி பேச்சுவார்த்தையை முடிச்சிட்டாங்க. எல்லாருமே வந்து திருமாவளவன் உட்பட, திருமாவளவன் தான் வந்து கூடுதல் சீட்டு கேட்குறாரு, அது திமுகவோட ஒரு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. காங்கிரஸுக்கு முன்னாடி அந்த இடத்துல திருமாவளவன் விசிகா தான் இருந்துச்சு. திருமாவளவனே வந்து நாங்கள் வந்து பேரம் பேசுகிற கட்சி கிடையாது, நாங்கள் வந்து சுமூகமாக தான் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு அப்படின்ட்டும் அவர் ஆல்ரெடியே சொல்லி அவரும் அந்த பிரச்சனை முடிக்கப்பட்டுச்சு. அதனால் கூடிய சீக்கிரமே இன்றோ நாளையோ 2 நாட்களே வந்து மீதி கட்சிகளுக்கும் எத்தனை தொகுதிகள் அப்படிங்கிறதும் வந்து, அதுக்கடுத்து யார் யார் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவாங்க அப்படிங்கிறதுமே வந்து நம்ம தொடர்ந்து முன்னாடி சொல்லிக்கிட்டே இருப்போம். திமுக தான் வந்து தேர்தல் வேலையை ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருவாங்க. பூத் ஏஜென்ட்லேருந்து ஆரம்பித்து எல்லா வேலையும் முதல்ல பண்ணுற கட்சி கூட்டணி அப்படின்ட்டு. அது வந்து இப்பையும் தொடருது. ஸோ அதனால் அந்த டீட்டெயிலும் வந்துடும். நேற்று நைட்டு முடிவானுச்சு. இன்றைக்கி காலையிலேயே வந்து திமுக சார்பாக மாநிலங்களுக்கு போட்டியிடுற 4 வேட்பாளர்களும் அறிக்கப்பட்டு அவங்க வந்து வேட்புமனு தாக்கலுமே பண்ணிட்டாங்க. 4 பேர் வேட்புமனு தாக்கல் செய்யும் போதும் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அங்கே இருந்தார். ஆனால் வந்து எதிர்க்கட்சியில் வந்து 2 சீட்டு அவங்களுக்கு அதிமுக கூட்டணிக்கு, அதில் வந்து நம்ம முன்னாடியே எதிர்பார்த்தது பாமகவுக்கு கொடுப்பாங்க அப்படின்ட்டு. அதனால் அங்கே வந்து எந்த ஒரு அறிவிப்பும் பாதி பாமக கொடுப்பாங்க அப்படின்ட்டு அதில் வந்து எந்த ஒரு அறிவிப்பும் அஃபீஷியலாக வந்து வரல, கொடுக்குறோன்னு வரல, நாங்கள் எடுத்துக்கிட்டோன்னு வரல, இவர் தான் வேட்பாளர்னு பாமக சார்பாகவும் வரல. ஆனால் கார் எடுத்துகிட்டு காலையில் ஆளாக கிளம்பி அந்த 6 பேரில் ஆளாக வந்தது அன்புமணி தான். மனைவியோட வந்து மற்ற கட்சிகள்லாம் பண்ணாங்க, அன்புமணி மட்டும் அவர் வேட்பாளர், மாற்று வேட்பாளர்னு அவங்க மனைவியை வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணி வச்சிருக்காரு. இது எந்த அறிவிப்பும் இல்லாமல் வந்து ஆளாக வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டாரு. அதில் வந்து எடப்பாடி பழனிசாமி வரல. ஸோ அப்படி தான் வந்து அதிமுக கூட்டணி அமைஞ்சாலும் கூட்டணி இல்லை. அவர் சொல்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமியே ஒத்துக்கிறாரு. என்டிஏன்னு ஒரு கூட்டணி இருக்குது ஆல்ரெடி, அங்கே சில கட்சிகள் இருக்காங்க. அந்த என்டிஏ கூட்டணியை வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சிருக்கு. அதனால் இது வந்து 2 பேர் சேர்ந்து ஒன்றா தேர்தலை சந்திக்கிறோம் அப்படி தான் காலையில் நடந்துச்சு. என்டிஏ கூட்டணி சார்பாக வந்து அன்புமணி வந்தார். அப்புறம் தம்பிதுரை வேட்புமனு தாக்கல் செய்யும்போது மட்டும் எடப்பாடி பழனிசாமி வந்தார். ஸோ அப்படி இருக்குது கூட்டணி கட்சிகளோட நிலவரம். அதாவது ஒரு ஜோக் சொல்லுவாங்க, நான் தான் கிளாஸ்லேயே ஃபஸ்ட்டு, என்னன்னா வந்து ஸ்கூல்லேயே ஃபஸ்ட்டு. எப்படின்னா வந்து காலையில் ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அன்புமணி வந்து முதல் ஆளாக வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணதாக இருக்கட்டும், பார்லிமெண்ட்டுக்கு போகணும். அவர் பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய லெசர் அட்டண்டன்ஸ் யார் இருந்ததுன்னா அது அன்புமணி ராமதாஸோட தான். நீங்கள் சொன்னது மாதிரி வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளே ஒரு அதிமுக இருக்குது, அதிமுக தேசிய ஜனநாயகக்குள்ளே ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறது. அதுக்கப்புறமேல் வந்து பாஜக வந்து சீட்டுகளை வாங்கி தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளோட பங்கெடுக்கிறது. அதிமுகவுக்கு வந்து யாரும் பங்கிடுவார்கள் அப்படின்னு தெரியல. ஆக மொத்தம் பிசு படம் பார்க்குற மாதிரியா, இல்லை நம்ம கிறிஸ்டோபர் நோலன் படம் பார்க்குற மாதிரி இன்செப்ஷன், கனவுக்குள்ள கனவு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கூட்டணியாக இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். இந்த பக்கம் பார்த்தோம்னா வந்து நீங்கள் சொன்னது மாதிரி 2 மாநிலங்களவை வேட்பாளர்கள் அதிமுக கூட்டணியா தேசிய ஜனநாயக கூட்டணியா, சரி ஏதோ ஒரு அந்த கூட்டணி, எடப்பாடி பழனிசாமியும் டிடிவி தினகரனும் அன்புமணி ராமதாஸும் பிஜேபி இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி. அந்த கூட்டணியில் வந்து 2 வேட்பாளர்கள், ஒன்று வந்து தம்பிதுரை, இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அன்புமணி ராமதாஸ் சொல்லக்கூடாது, அன்புமணி அவர். திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய 2 வேட்பாளர்கள், மொத்தம் 4 சீட்டில் வந்து திமுக இந்த முறை 2 சீட்டை வந்து கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கி விட்டது. ஒருவர் திமுக வேட்பாளர் திருச்சி சிவா, அவர் வந்து தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்தினுடைய மாநிலங்களவை உறுப்பினராகவே இருக்கிறார். ஏன்னா வந்து திருச்சி சிவா போகிறது அது திமுகவுக்கான வெற்றி கிடையாது, உண்மையிலேயே அது தமிழர்களுக்கான ஒரு வெற்றி தான். ஏன்னா அவர் தான் வந்து திருநங்கைகளுக்கான மசோதா கொண்டு வரதிலிருந்து ஆரம்பித்து ஏராளமான விஷயங்களை தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்தில் பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய முற்போக்கு சிந்தனையாளர் அப்படிங்கிற அடிப்படையில் திருச்சி சிவா போகிறதுங்கிறது அவர் திமுகவுடைய பிரதிநிதி கிடையாது, அவர் வந்து முற்போக்கு சிந்தனையுடைய பிரதிநிதி சொல்லலாம். இது அதே மாதிரி கான்ஸ்டன்டின் ரவீந்திரன் அவருமே போயிருக்கார். இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா தேமுதிக வந்து எல்கே சுதீஷ், அதுக்கப்புறமேல் வந்து காங்கிரஸ் கட்சியில் வந்து கிறிஸ்டோபர் திலக் அவருக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆக மொத்தம் 6 மாநிலங்களவை உறுப்பினர்கள் வந்து தமிழ்நாட்டிலிருந்து போக போகிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இது ஒரு பக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து
நிதிஷ்குமார் அவரும் ராஜ்யசபா எம்பியாக இருக்காரு, அவருக்குமே நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். ஆனால் என்னன்னா, ஒரு மாநிலத்தில் முதலமைச்சராக இருக்கவர் ஒரு ராஜ்யசபா எம்பி ஆகிறாரு, அடடே ஆச்சரியக்குறி அப்படிங்கிற மாதிரியாக இருக்கிறது. அதாவது ஒருத்தர் படித்து முடித்து ஒரு காலேஜ் பிரின்சிபல் ஆகிறாரு அப்படின்னா அவருக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லுவோம். ஒரு காலேஜ் பிரின்சிபல் தன்னுடைய இதெல்லாம் வந்து ரிசைன் பண்ணிட்டு 10th எக்ஸாம் எழுத வந்தாருன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான நிலைமை தான் நிதிஷ்குமாருக்கு. கேட்டால் அவர் ரொம்ப விருப்பப்பட்டு தாங்க போகிறாரு. அவருடைய பையனை துணை முதலமைச்சராக போகிறாரு. எது முதலமைச்சராக இருந்த அவர் எம்பி ஆகி அவருடைய பையனை துணை முதலமைச்சர் ஆகிறாரு. அது வந்து அவருக்கு மகிழ்ச்சிக்குரிய செய்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐக்கிய ஜனதா தளத்தை, அதாவது நிதிஷ்குமாருடைய கட்சியான ஐக்கிய ஜனதா தளம் கட்சியை சேர்ந்தவர்கள் அவர் வீட்டுக்கு முன்னாலே போராட்டம் நடத்துகிறார்கள். நீங்கள் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து பாஜக அங்கே வந்து முதலமைச்சர் பதவியை கைப்பற்றி முதலமைச்சராக இருந்தவரை எம்பி ஆக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இது. வந்து தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமிக்குமான ஒரு எச்சரிக்கையும் கூட. இதை தம்பித்துறையுமே நேரடியாக கேட்கிறார்கள். வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு வெளியில் வர்றவரெல்லாம் கேட்கிறார்கள், இப்படி ஒரு நிலைமை இருக்குது, இது தமிழ்நாட்டில் நடக்காதுன்னா தமிழ்நாட்டு அரசியல் வேற, வட இந்திய அரசியல் வேறங்க அப்படிங்கிறாரு. அப்படியா இருக்குது? இப்போ வட இந்திய அரசியல் தான் முழுக்க முழுக்க நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி வந்து கூட்டணி கட்சிகளை உடைப்பது, கூட்டணி கட்சிகளை தன் வசம் கொண்டு வருவதற்கு பாஜக என்னென்ன மாதிரியான தந்திரங்களை உத்திகளை எடுக்குமோ அது அத்தனையும் தமிழ்நாட்டில் நடத்தி கொண்டிருப்பதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி இப்படி வந்து அறிவாலயத்திலோ ராயப்பேட்டை அதிமுக அலுவலகத்திலோ போயஸ் காலத்திலோ பேச்சுவார்த்தை நடத்தாமல் எங்கே அமித்ஷாவும் மோடி வராலும் அங்கே போய் பேச்சுவார்த்தை நடத்துவோங்கிறது எப்போதாவது நடந்திருக்கிறதா? வட இந்தியாவில் நடந்திருக்கக்கூடிய அதே அரசியல் தானே இப்போ தமிழ்நாட்டில் நடக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னால் வந்து திமுக அதிமுக தலைமையில் இல்லாமல் ஒரு கூட்டணி அறிவித்ததுங்கிறது நடந்திருக்கிறதா? இப்போ நடக்கிறது. தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னால் வந்து அதிமுகவும் திமுகவும் வந்து சீட்டுகளை பிரித்து கொடுக்காம நாங்கள் கொடுப்போம் நீங்கள் வாங்கிங்கிற சூழல் இருக்கிறதா? இப்போ நடக்கிறதுனா அப்புறம் தமிழ்நாடு அரசியல் வேறு, வட இந்திய அரசியல் வேறு அப்படின்னு சொல்வதற்கான தார்மீக உரிமையை அதிமுகவுக்கு இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி தான் மிகப்பெரிய கேள்வி. நிதிஷ்குமார் வந்து இந்தியா தேர்தல் 2024 தேர்தலுக்கு முன்னாடி வந்து இந்தியா கூட்டணியோட முதன்மையான தலைவராக இருந்தவர். அவர் தான் வந்து முதல் கூட்டத்தை பீகாரில் நடத்தி இந்தியா கூட்டணி உருவாக்குறதுக்கு ஒரு முக்கியமான தலைவராக இருந்தார். அவர் வந்து பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கணும்லாம் பல குரல்கள்லாம் எழுந்துச்சு இந்த டைமில் இருக்கும்போது. அதுக்கப்புறமேலு அவரோட முகம் அவர் கட்சியை வச்சு தான் பாஜக வந்து அங்கே ஆட்சிக்கே வந்திருக்கு, கூட்டணி ஆட்சியே அங்கே வந்திருக்கு. நான் அப்படிப்பட்டவர் வந்து ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு. அதில் வந்து நான் மக்களவையில் உறுப்பினராக இருந்துட்டேன், மாநிலங்களிலும் இருக்கணுங்கிறதே என்னோட நீண்ட நாள் ஆசை, டூர் போகிற மாதிரி சொல்கிறாரு. அதை வந்து இன்னைக்கு செயல்படுத்தி ராஜினாமா பண்ணிட்டு மாநிலங்களவைக்கும் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டாரு. இது வந்து வெளிப்படையாக பாஜக வந்து பாஜக கூட கூட்டணி வச்சா, பாஜக ஒரு கட்சியை வந்து கேப்சர் பண்ணால் அந்த கட்சி விளங்காது, அந்த மாநிலம் விளங்காது அப்படிங்கிறது தொடர்ந்து அந்த கட்சியில் போய் சேர்ந்துட்டா அவங்க மேலே இருக்க ஊழல் புகார்லாம் போயிடும் அப்படிங்கிறது தொடர்ந்து குற்றச்சாட்டாக வெளியில் ஆதாரங்களோட வச்சுக்கிட்டே இருந்தாலும் மீண்டும் மீண்டும் அதை செய்கிறத வந்து பாஜக தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. நாங்கள் இப்படி தான் செய்வோம் அப்படிங்கிறத. ஸோ நிதிஷ்குமாரே வந்து அப்படி என்ன அவருக்கு அழுத்தம், அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான தலைவராக இருந்தவர் வந்து ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டுக்காக வந்து முதலமைச்சர் பதவியை ஏன் விடுறாரு? அதையும் தாண்டி குடும்பமான ஏற்கனவே ஒரு முதலமைச்சராக பொறுப்பேற்கும் போதே வந்து அவர் பேருக்கு தான் முதலமைச்சராக இருந்தார். உள்துறை முதற்கொண்டு முக்கியமான அரசு துறைகள், பொதுப்பணித்துறைன்னு முக்கியமான அரசு துறைகள் எல்லாம் பாஜக வசம் தான் இருந்துச்சு. அப்போ பாஜக அமைச்சர்கள் முடிவெடுக்கிறது தான் அங்கே மாநிலத்தோட விஷயமா இருந்துச்சு. இப்போ அந்த டம்மி முதலமைச்சர் பொறுப்பையுமே வந்து விட்டுட்டு மாநிலங்களுக்கு போறாரு. மாநிலங்களுக்குன்னா மாநில அரசியல்ல இருந்து வெளியில போறாரு அப்படிங்கிறதான் புரிஞ்சுக்க முடியுது. பாஜகவை சேர்ந்த முதலமைச்சர் இப்போ அடுத்ததே பொறுப்புக்கு வருவார்னு சொல்றாங்க. ஸோ அப்படி என்ன அழுத்தம் அவருக்கு பின்னாடி இருந்துச்சு, அப்படி என்ன கட்டாயம் அப்படிங்கிறத அஜித் பவார் மரணம் நம்ம சமீபத்தில் பார்த்தோம். அஜித்குமார் மரணம் இப்போ அவங்க ஃபேமிலியிலேருந்தே வந்து சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்லாம் குரல்கள் கேட்க ஆரம்பிக்குது. நிறைய சந்தேகங்கள் எழுப்பப்படுது அவர் மரணத்தின் மீது. அப்படி இருக்க சொல்ல தொடர்ந்து பாஜக எங்கெல்லாம் போதோ அங்கெல்லாம் இப்படி முன்னுக்கு பின் புறனா சந்தேகத்திற்கு இடமா விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும்போது அதுக்கான உண்மைத்தன்மையை சம்பந்தப்பட்டவங்க தான் வெளியில சொல்லணும். ஒரு பக்கம் தேர்தல் அரசியல் கட்சிகள் இது பற்றிலாம் பேசிட்டு இருந்தாலும் கூட சமூகம் சார்ந்த விஷயங்கள்ங்கிறதுமே மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த வகையில் பார்த்தோம்னு சொன்னால் வந்து மானாமதுரை, சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள இடைக்காட்டூரில் பார்த்தோம்னா குடிவெறி அப்படிங்கிற பேரில், உண்மையிலே அது குடிவெறி தானே நமக்கு தெரியலை, பட்டியலின மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் போய் கண்ணுக்கு பட்டவங்களாம் வெட்டுவது அப்படிங்கிறத ஒரு ஆதிக்க சாதி வெறி கும்பல் நடத்தி இருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் வந்துருக்கின்றன. இப்படி தான் வந்து நாங்குநேர்லேயுமே நடந்ததுங்கிறத நம்ம பார்க்குறோம். அது வெறுமனே வந்து ஏதோ போதை வெறி, குடிவெறி, 2 தனிநபர்களுக்கு இடையில் மோதல் அப்படின்னு மட்டுமே சுருக்கி பார்த்து விட முடியுமா அப்படிங்கிற கேள்வியுமே மிகப்பெரிய அளவில் எழுகிறது. ஏன்னா எப்படி வந்து பட்டியலின மக்களை மட்டும் போய் வெட்டுறது அப்படின்னா, எப்படி அவங்க வந்து கண்ணுக்கு பட்டவங்களாம் வெட்டுறதுன்னா அந்த கண்ணுக்கு பட்டவங்க என்ன சாதின்னு தெரிந்து கொண்டு எப்படி வெட்டுகிறார்கள்ங்கிற கேள்வி எழுகிறது. கண்டிப்பாக இது வந்து கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டியது. இது வந்து முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டிய இந்த மாதிரியான கொடூரமான சம்பவங்களுக்கு நாங்குநேரியாக இருக்கட்டும் அல்லது இந்த இடைக்காட்டூராக இருக்கட்டும், இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மீது தமிழ்நாடு அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே நேரத்தில் இதை வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தான் இது. அதே நேரத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக மட்டுமே சுருக்கிவிட பார்த்து விட முடியாது. ஆதிக்க சாதி வெறி அப்படிங்கிறது தொடர்ச்சியாக வந்து
வளர்ந்து கொண்டே போவதை பார்க்குறோம். நீங்கள் நாங்குநேரி சம்பவத்தோட பார்த்தோம்னா அதில் வந்து அந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் 2 பேர் ஏற்கனவே ரீல்ஸ் போட்டுருக்காங்க அருவாளை வச்சுக்கிட்டு அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ அந்த ஆண்ட சாதி பெருமை அப்படிங்கிறது தொடர்ச்சியாக வந்து பேசிக்கொண்டே இருப்பது அப்படிங்கிறதுக்கான முற்றுப்புள்ளி வைப்பதுங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். இதில் வந்து எல்லாருக்குமே ஒரு கூட்டு பொறுப்பு இருக்கிறது. முற்போக்கு இயக்கங்களில் இருந்து ஆரம்பித்து சமூக நல்லிணக்கத்தை பேணக்கூடிய ஜனநாயக சக்தி வரைக்கும் இதற்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பங்கு இருக்கிறது. ஏன்னா பெரியாருடைய காலகட்டத்திலலாம் பார்த்தோம்னா பெரியார் வந்து சாதி சங்கங்களுடைய கூட்டங்களிலும் போய் மாநாடுகளிலும் கலந்து கொண்டார். அங்கே போய் கலந்து கொண்டு என்ன பேசுவோன்னா, நீங்கள் வந்து பார்ப்பனர்களால் ஒடுக்கப்படுகிறீர்கள், உங்களுடைய உரிமைகளுக்காக நீங்கள் போராடுங்க, ஆனால் அதே நேரத்தில் நீ வந்து ஆண்ட சாதியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நீயும் பாப்பானுக்கு அடிமையாக தான் இருக்கிற, அதனால நீயும் ஒரு அடிமை தான், நீ பெரிய உயர்ந்த சாதிலாம் நினச்சிட்டு இருக்காத, அப்படி நினச்சிட்டு உனக்கு கீழே இருக்கக்கூடியவர்களை நீ ஒடுக்காத, நீயும் சூத்திரம் தான், நீயும் வேசி மகன் என்று தான் மனதர்மம் சொல்லுகிறது என்பதை திரும்ப திரும்ப பேசிக்கொண்டே இருந்தார். இந்த சாதிய பெருமத்தை வந்து கேள்விக்குள்ளாக்கி கொண்டே இருந்தார். அது இல்லாமல் அந்த ஒரு இடத்துல வந்து மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ என்னென்னா நிறைய பேர் வந்து அந்த ராசா எங்கள் ஜாதி, இந்த ராசா எங்கள் ஜாதி, நாங்கள் வந்து அங்கேருந்து பிறந்தோம் இங்கேருந்து பிறந்தோம்ங்கிற அந்த போலி பெருமித கதைகளை உருவாக்கக்கூடிய ஒன்று உருவாக்கி இருக்கிறது. இதில் என்னென்னா வந்து இதை என்டார்ஸ் பண்ணுவது தமிழ் பெருமிதம், நாங்கள் வந்து ராஜராஜ சோழனில் வந்தவங்க, நாங்கள் வந்து தமிழர், திராவிடம் தான் எல்லாத்தையும் அழிச்சிருச்சுங்கிற சொல்லக்கூடியவர்கள் இதெல்லாம் ஆதரிப்பது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அதை தொடர்ச்சியாக கேள்விக்குள்ளாக்க வேண்டிய ஒரு செயல்பாடை வந்து அரசியலுக்கு அப்புறம், தேர்தல் அரசியலுக்கு அப்புறம், ஏன்னா எலெக்ஷன் பாலிடிக்ஸ் இருக்கக்கூடிய கட்சியில் அதை பண்ண முடியுமா பண்ண முடியாதுங்கிறது அது மிகப்பெரிய கேள்வி. ஆனால் சமூகம் சார்ந்த இயக்கங்கள் இதை வந்து கையில் எடுக்க வேண்டிய ஒரு அவசியம் எல்லாருக்குமே இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம வலியுறுத்துவோம். ஓகே, கடைசியாக ஒரு விளையாட்டு செய்தி. செங்கோட்டையன் இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜெயக்குமாருக்கு அதிமுக சீட்டு தர மாட்டாங்க, அதனால் அவர் தாவேக்காக்கு வரணும். அதாவது என்னென்னா, முதல்ல வந்து கட்சியெல்லாம் கூப்பிட்டு பார்த்தாங்க, திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் வரணும்னாங்க, வரலை. கம்யூனிஸ்ட் கட்சி வரணும்னாங்க, வரலை. காங்கிரஸ் கட்சி வரணும்னாங்க, வரலை. இப்போ அதனால் வந்து தனித்தனியாக ஆள் பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவர் வரையினாரு, அவர் மட்டுமா, இவரும் வரையினாரு, ஓ அவரோட இவரும் வராரு, ஆமாங்க அவர் இன்னொருத்தரையும் சேர்த்து கொண்டுட்டு வர்றாரு அப்படின்னாங்க. இப்போ எவருமே வராதனால ஜேக்கு வராது வரட்டும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து இப்போ ஆளாகிவிட்ட நிலைமைக்கு தாவேக்க ஆகிவிட்டது. போகிற பக்கம் பார்த்தா நமக்கு கூட 2 மிஸ்டு கால் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் வந்து. அதனால் வந்து எதுக்கும் வந்து செங்கோட்டை நம்பரை பிளாக் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இது போன்ற பல்வேறு விதமான செய்திகளை விரிவாக உரையாடுவதற்கும் விவாதிப்பதற்கும் மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோடு தொடர்புகள் முச்சன். ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மாடர்ன் தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப் மாதிரியே மற்ற சமூக இணையதளங்களையும் நமக்கான பேஜஸ் இருக்குது, அங்கேயும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம்.